வணக்கம், வெல்கம் வந்தனே. நான் உங்கள் சேலமாசின் விஜே சூர்யா. டுடே சேலம் டாக் ஷோவில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் பைக். சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் மனசில் நிற்கிற ஒரே பைக் ட்ரீம் பைக் தான். அந்த ட்ரீம் பைக் பற்றி இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். வாங்க டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரஞ்சித் ப்ரோ. ரஞ்சித், உங்களோட ட்ரீம் பைக்னா என்னென்ன? RE350. RE350. அந்த பைக் இப்போ வச்சுருக்கீங்களா? இல்லை ப்ரோ இல்லை விற்றுட்டோம். இப்போ தான் ரீசெண்டாக விற்றோம். எதனால் அந்த பைக் விற்றீங்க? ட்ரீம் பைக்குன்னு சொல்கிறீங்க. ட்ரீம் பைக்குன்னு சொல்லணும். அதை விற்றுட்டு கார் வாங்கிட்டோம் வீட்டில். ஓகே. திருப்பி அந்த கார் வாங்கணுன்னாரு. அதனால் அந்த பைக்கை விற்றுட்டோம். இப்போ அதனால் ரொம்ப பிடிக்கும் அதில் அப்போ எல்லாமே. அந்த ட்ரீம் பைக்கை வெளியில் எடுத்துகிட்டு போனால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப அந்த பைக் எடுத்து வெறும் 140 ஸ்பீட் போயிருக்கேன். அந்த 140 ஸ்பீடு போனதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த பைக் வச்சு எங்கே வெளியில் எங்கே சுற்றி இருக்கீங்க? அதிகமாக போனதுன்னா திருச்சி போயிருக்கேன் ப்ரோ. ஒரே ட்ரிப்பு, லாங் ட்ரிப்பு, ஒரே இது திருச்சி 200 கிலோமீட்டர் ஒரே இதில் அழுத்திருக்கும். தேங்க்யூ ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய்ண்ணா. உங்கள் பேர்? கார்த்திக்ண்ணா. கார்த்திக். உங்கள் ட்ரீம் பைக்னா? என் ட்ரீம் பைக்னா R1. இப்போ அந்த பைக் வச்சுருக்கீங்களா? நான் இன்னும் வாங்கலை, வச்சிருக்கல. சரி, அந்த பைக் வாங்குறதுக்கு என்ன தடையாக இருக்கும் உங்களுக்கு? பைக் ஃபினான்ஸ் தடையாக இருக்குண்ணா. வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸு, அதெல்லாம் இது பண்ணிட்டு எடுத்தால் வந்துட்டு ஓன் அமௌண்ட் போட்டு தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இஎம்ஐல வேணாம் அப்படின்னு. சரி, ஓகே. அந்த பைக் நீங்கள் வாங்கிட்டா எங்கே ட்ராவல் பண்ணலாம்னு ஆசைப்பட்றீங்க? லாங் ட்ரிப்ண்ணா. எவ்வளோ இந்தியா ஃபுல்லாக சுற்றலாம், லாங் ட்ரிப்பாக சுற்றணும். ஹாய் ப்ரோ. ஹாய், உங்கள் பேர்? நேம் கார்த்திக். கார்த்திக். உங்கள் ட்ரீம் பைக் என்ன? என்னோட பைக் அப்பாச்சி. அப்பாச்சி வாங்கிட்டீங்களா? இருக்கா? வாங்கி 1 இயர் ஆகுது. ஓகே. அந்த ட்ரீம் பைக் வச்சு எங்கெங்கெல்லாம் சுற்றிருக்கீங்க? நிறைய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னோட ஆஃபீஸ் சுச்சுவேஷனால் போக முடியல. போயிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு ட்ராவல் எங்கேயும் போயிட்டு தான் இருக்கோம். நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். இந்த ஆஃபீஸ் ஃபீல்டெல்லாம் இல்லை அப்படின்னா எங்கே ட்ராவல் ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க? எவ்வளோ ட்ரீம் பைக்கில் போகணும், கொடைக்கானல் போகணும்னு சொல்லிட்டு பைக்லேயே போகணுன்ட்டு. ஓகே. தேங்க்யூ ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர்? என் பேர் சவுந்தரராஜன். உங்கள் ட்ரீம் பைக் என்ன ப்ரோ? ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டு. அந்த ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கீங்களா? அப்போ இல்லை, நான் வாங்கணும். ட்ரீம் பைக் வாங்கிட்டா எங்கே ட்ராவல் பண்ணலான்னு ஆசையாக இருக்கும்? அந்த பைக் வாங்கினாவே எனக்கு ட்ரீம் தான். அதாவது நம்ம அந்த ஐடி ஃபீல்டு, எந்த ஃபீல்டு வந்தாலுமே நம்ம வெளியே எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாது. சப்போஸ் நம்மளுக்கு மேரேஜ் ஆனாலும் சுற்றி பார்க்க முடியாது. அதுக்குள்ளார கொஞ்சம் 25, 27க்குள்ளார கல்யாணம் ஆகிறதுக்குள்ளார எல்லா ஊரையும் சுற்றி பார்க்கணும் தான் ஒரு பிளானு. ட்ரை பண்ணுறேன். அந்த பைக் வாங்குறதுக்கு என்ன தடையாக இருக்குது? எனக்கு பெரிய தடையெல்லாம் இல்லை. நான் நினச்சா இல்லை, எங்கள் அப்பா நினச்சா எடுத்து கொடுத்துருவாரு. எனக்கு 2 அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆன பிறகு எடுத்துறேன்னு சொன்னார். ஏன்னா அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் ஸ்ரீனிவாசன். உங்களுக்கு சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரை உங்களுக்கு ஃபேவரட் பைக், ட்ரீம் பைக்னா என்ன சொல்லுங்கள்? NS200. இப்போ அதை வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். சரி, அந்த ட்ரீம் பைக் வாங்கிட்டீங்களா? அதிக ட்ராவல் பண்ண இடம் எது? அதிக ட்ராவல் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பண்ணியிருக்கேன். பெங்களூர் பண்ணியிருக்கேன், சென்னை பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. தேங்க்யூ ப்ரோ. உங்கள் பேர்? சதீஷ் எம்பிரே. ப்ரோ, உங்கள் ட்ரீம் பைக்னா என்ன நினைக்கிறீங்க? நான் RX100, Yamaha RX100 இருக்குல்ல, அதுதான் என்னோட ட்ரீம் பைக். ஓகே. இப்போ நீங்கள் அந்த ட்ரீம் பைக் வச்சுருக்கீங்களா? இல்லை, இப்போ இன்னும் வாங்கலை. ஏன்னா பழைய மாடல், ஓல்டு மாடல் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சரியான மாடல் எதுவும் கிடைக்கல, அதனால் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ட்ரீம் பைக் நீங்கள் வாங்குறதுக்கு எது தடையாக இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு அதான் சொன்னால ரொம்ப பழைய மாடல் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டான வெர்ஷன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருவாங்க. சரி ப்ரோ. உங்கள் பேர்? என் பேர் தங்கராஜ் ப்ரோ. தங்கராஜ். உங்களோட ட்ரீம் பைக் என்ன நினைக்கிறீங்க? ட்ரீம் பைக் NS200. அது இந்த பைக் இப்போ வச்சுருக்கீங்களா? எடுத்துட்டேன் ப்ரோ. எடுத்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. அதான் இஎம்ஐலாம் முடிச்சு அதுக்கு இது பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பைக் வாங்கினதுலேருந்து எங்கே ட்ராவல் அதிகமாக பண்ணியிருக்கீங்க? ப்ரோ, ட்ராவல் எங்கேயும் பெருசாக பண்ணல. வண்டி இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். ஓகே. எங்கே போகலான்னு இந்த ட்ரீம் பைக் வச்சுட்டு உங்களுக்கு ஐடியா? லடாக் தான் ஒரு எய்மாக வச்சுருக்கேன் ப்ரோ. லடாக் போகணும், சோலோ ட்ரிப் அடிச்சுட்டு ஜாலியாக வரணும். உங்களோட ட்ரீம் பைக்னா என்ன சொல்கிறீங்க? என்னோட ட்ரீம் பைக் வந்து NS200. அது இந்த பைக் இப்போ வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன் ப்ரோ. ஓகே. ட்ரீம் பைக் எப்படியும் வாங்கிட்டீங்க. அது வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன, எங்கே ட்ராவல் பண்ணணும், எதனால் அந்த பைக் வாங்கினீங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக? பைக் வாங்கினதும் ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் வாங்கினது. அதுக்கப்புறம் நான் பைக் வாங்கினதுக்கப்புறம் நிறைய பக்கம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஊட்டி, கேரளா, அப்புறம் என் பக்கமாக இருக்கிறது ஏற்காடுலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ப்ரோ, உங்கள் பேர்? பேர் மோகன் ராஜுங்க. உங்கள் ட்ரீம் பைக்னா என்ன? ட்ரீம் பைக் புல்லட் தான் ப்ரோ. அது இப்போ புல்லட் வச்சுருக்கீங்களா? இல்லை ப்ரோ, பழைய மாடல் தான் ரீமாடல் பண்ணி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் பழைய மாடலில் கிடைக்க முடியாது. ரொம்ப ரேர் பீஸாக இருக்குது. பள்ளிப்பாளையத்தில் இருக்கும், அங்கே இருக்குங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இருந்தால் கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. பழைய மாடலாம் உங்களுக்கே தெரியும் என்ன மாடல். இந்த கெரோசின் டீசலில் ஊற்றுற மாடல், அந்த மாடல் நல்லாயிருக்கும். அதோட இன்ஜின் நல்லா கெப்பாசிட்டி சூப்பராக இருந்துச்சு. அது கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. ட்ரீம் பைக் அதான். அதுக்கப்புறமேட்டு அதுலேயும் RX100. அது அந்த
இன்னும் ஆர்எக்ஸ்ல பழைய வெர்ஷன் ஒன்று இருக்கு, அந்த V1 சொல்லி அது பழைய வெர்ஷன் ஒன்று, அந்த பைக் சூப்பர் பைக். அந்த பைக் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த புல்லட்டா RX 100 இது ரெண்டு எது dream bike? ரெண்டுமே கிடைச்சாலும் ரெண்டுமே கண்ணு மாதிரி பார்த்துக்குவேன். ரெண்டுமே ரெண்டுமே எவ்வளோ விலையா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த எப்படின்னா இந்த ரெண்டு ட்ரீம் பைக் வாங்குறதுக்கு எது உங்களுக்கு தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தடையா இருக்கிறது ஃபர்ஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது, அது ஒன்று. அதுக்கப்புறம் கிடைச்சாலும் அதோட பார்ட்ஸு அதோட ஸ்டேபிள் எதுவுமே ஒரிஜினலாக இருக்க மாட்டேங்குது, எல்லாம் டூப்ளிகேட்டாக தராங்க. அது ஒன்று. ரெண்டாவது மூணாவது மணி, அவ்வளோதான். மணி தான் மூணாவது மணி. ஃபர்ஸ்ட் இந்த மாடல் கிடைக்க மாட்டேங்குது, நான் தேடுற மாடல் கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சேலம் வாசி டாக்ஸோட டிஃப்ரெண்ட் கொஸ்டினோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் சைன் ஆஃப், நான் உங்கள் விஜே சூர்யா. சேலவாசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலம் வாசிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேலம் வாசியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேலம் வாசிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சேலம் வாசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேலம் வாசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேலவாசி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.